லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ பொங்கலும் வைக்க வேண்டாம், ஒரு மண்ணு வைக்க வேண்டாம். வா சம்மந்தி அவசரப்படாதீங்க சம்மந்தி. அண்ணி பேசுறதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போகாதீங்க சம்மந்தி, இங்கே இருங்க சம்மந்தி. ஐயா வா. அம்மா, நான் வேணும்னா பொங்கல் வைக்காம ஒதுங்கி போயிடுறேம்மா. நீங்க போய் எங்க வேலைக்காரி போயிட்டா நீங்க வாங்கன்னு கூப்பிட்டு பாருங்களேன், அவங்க கண்டிப்பா வருவாங்க. மித்ரா, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இங்க கலவரமே நடந்தாலும் சரி, நம்ம குடும்பத்து சார்பா நீ தான் பொங்க வைக்கிற. ஏ சாமு, கொஞ்சம் நில்லு. இங்க பாரு, நீ தேவையில்லாம அவங்க கூட சண்டை போட்டு வர. இது அவங்க குடும்ப விவகாரம். அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க, குத்திக்கிறாங்க. நமக்கு என்ன வந்துச்சு? என்ன பேசுறீங்க நீங்க? நம்ம பொண்ணு நிக்கிற இடத்துல ஒரு வேலைக்காரிய கொண்டு வந்து சரிக்கு சமமா நிறுத்துறாங்க. நாம பார்த்துட்டு சும்மா நிக்கணுமா? எல்லாரும் முன்னாடியும் என்ன இப்படி அசிங்கப்படுத்தி பேசணும்? சம்மந்தி அம்மா, அவங்க அப்படி பேசுனது தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க அதை மனசுல வச்சுக்காம பொண்ணை கூட்டிட்டு வாங்க, பொங்க வைக்கலாம். ஏங்க, தப்பா பேசினது அவங்க. நீங்க எதுக்காக என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? தப்பு எங்க சைடு நடந்து போச்சு, நாங்க தானே மன்னிப்பு கேட்கணும். கோச்சிக்காம வாங்க சம்மந்தி. பொங்க வைக்கலன்னா தெய்வ குத்தம் ஆயிரும். நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா நாம தனியா போய் பொங்கல் வைக்கலாம் சம்மந்தி. அவங்க கூட எதுக்கு சேர்ந்துக்கிட்டு? மரியாதை தெரியாத இடத்துல நான் ஒரு நாளும் இருக்க மாட்டேன். மா, நீங்க பேசிட்டு இருக்கும்போது இப்படி நான் இடையில வந்து பேசுறது நாகரிகம் இல்லை தான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இவன் யாரு, சம்மந்தம் இல்லாமல் எதுக்காக நம்ம கிட்ட வந்து பேசுறான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சம்மந்தம் இருக்கு. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். நானும் காந்திமதி அம்மாவோட வீட்டு வேலைக்காரன் தாம்மா. நான் அங்கே கார் டிரைவராக இருக்கேன். அங்கே நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். அது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. அதையும் நீங்கள் தான் சொல்லணும். காந்திமதி அம்மா சொன்ன மாதிரி அது அவங்க வீட்டு விஷயம்தான். அதை நாமளும் மறுக்க முடியாது. அதுக்காக நீங்கள் சொன்னதையும் நான் தப்புலாம் சொல்ல வரல. நீங்கள் அவங்க குடும்பத்தோட நல்லதுக்காக தான் சொன்னீங்க. அவங்க எதுக்காக வீட்டில் வேலை செய்கிற பொண்ணை பொங்கல் வைக்க சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அது அவங்களோட வேண்டுதலாக கூட இருக்கலாம் இல்லையா? அம்மா, நீங்கள் பெரியவங்க. உங்களோட பிடிவாதத்தால் உங்கள் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்காம போகிறது நியாயமாம்மா? நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கும்போது உங்கள் பொண்ணு பக்கத்தில் மித்ரா தான் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ கூட மித்ரா தான் பொங்கல் வைக்க போகிறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ கூட நீங்கள் ஏன் வேலைக்காரியை பொங்கல் வைக்க சொல்கிறீங்கன்னு கேட்கலையே. ஏன்னா அது அவங்க குடும்ப விஷயம். நமக்கு என்ன வந்துச்சுன்னு நீங்களும் இருந்துட்டீங்க. அப்படி ஒதுங்கி இருந்த நீங்க எப்படி அந்த பிரச்சனைக்குள்ள வந்தீங்க? நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே அது நல்லா தெரியும். இப்ப தெரியுதா? அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைக்குள்ள உங்களை இழுத்து விட்டு உங்க ஈகோவை தூண்டினது அந்த நாகலட்சுமி அம்மா தான். அம்மா, உங்க வீக்னஸை நாகலட்சுமி அம்மா நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க உங்களை யூஸ் பண்ணி அவங்களோட காரியத்தை சாதிச்சுக்கிட்டாங்க. நீங்களும் அவங்கள புரிஞ்சிக்காம அங்கேருந்து கோச்சிக்கிட்டு வந்துட்டீங்க. நான் இப்போ சொன்னதெல்லாம் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. நாங்கள் நடந்ததை பார்த்ததை வச்சு சொல்கிறேன். நான் சொன்னது சரின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திரும்ப வந்து அவங்களோட சேர்ந்து பொங்கல் வைங்க. இல்லை நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் பாதையில் போங்க. என்ன மன்னிச்சிருமா? இல்லப்பா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். நான் தான்
அந்த நாகலட்சுமி என்ன தூண்டி விடுறாங்கறத உணராமலேயே எமோஷனல் ஆயிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் பா. என் பொண்ணோட வாழ்க்கைய பத்தி கூட என்ன நினைக்க விடாம என் ஈகோ தடுத்துருச்சு. ரொம்ப சந்தோஷங்க. நான் சொல்ல வந்ததை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப நான் வரேங்க. தம்பி ஒரு நிமிஷம். உன்னோட பேச்சும் உன்னோட லுக்கும் டிரைவர் மாதிரி தெரியலையே. நீ யாரு? ஏமா டிரைவர்லாம் இப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடாதா? அதுக்காக கேக்கலப்பா. உன்னையும் உன்னோட பேச்சையும் பார்த்தா நீ ஏதோ பெரிய படிப்பெல்லாம் படிச்ச மாதிரி தெரியற. அதனாலதான் கேட்டேன். அப்படிலாம் இல்லம்மா. எல்லாமே என்னோட வாழ்க்கை அனுபவத்துல இருந்து பேசுறேன். சாதாரண கார் டிரைவருக்கும் வாழ்க்கையில இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம்னு நிறைய இருக்கும்மா. இதை விட பெரிய பாடத்தை நம்ம எந்த காலேஜில் படிச்சிட போறோம்? தம்பி, சம்மந்தியை இப்படியே சமாதானப்படுத்திட்டேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப வாங்க நன்றிங்க. சம்மந்தி, டைம் ஆச்சு. பொங்க போலாம் வைக்கலாம். வாங்க சம்மந்தி. வாங்க நாங்க சரிம்மா, கிளம்புறோம். போயிட்டு வாங்க. 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 அப்பா, ஒரு வழியா அந்த அம்மாவை பேசி கன்வின்ஸ் பண்ணியாச்சு. இல்லனா தேவையில்லாம மித்ராக்கு தான் கெட்ட பேர் வந்திருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ற? என்னாலதான் அந்த அம்மா காந்திமதி அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தாங்க. அதான் இந்த கல்யாணம் நடக்காம நின்றுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். மித்ரா, கல்யாணம் நின்னுட்டா அது காரணம் நீதான்னு எல்லாரும் பேசுவாங்கன்னு நினைச்சு பயந்துட்டியா? பின்ன இருக்காதா? இவளாலதான் நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு எல்லாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க? வீட்டு வேலைக்காரினா அவளுக்குன்னு ஒரு லிமிட் வேண்டாமா? எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு வரேன்னு கேட்க மாட்டாங்களா? எது எப்படியும் நீங்க அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லி பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்க. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஹே, பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? காந்திமதி அம்மா எதுக்காக ஏன் கையால பொங்கல் வைக்கணும்னு பிடிவாதமா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல மித்ரா, எனக்கு தெரியாது. ஏன், நீ டேஸ்டா பொங்கல் வைப்பியா? என்ன நக்கலா? சத்தியமா உங்களுக்கு தெரியாது? சத்தியமா தெரியாது. அது அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இங்க பாரு மித்ரா, அது என்னவா வேணா இருந்துருக்கட்டும். காந்திமதி அம்மா ஒரு விஷயத்துல பிடிவாதமா இருக்காங்கன்னா அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும். நீ அவங்க சொன்ன மாதிரியே போய் பொங்கல் வை. உனக்கு எது நல்லதோ அது தானா நடக்கும். சரி, நான் வரேன். சாரிமா, ஏதோ கோவத்துல என்ன அறியாம நான் கோச்சிட்டு போயிட்டேன். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்கம்மா. ஐயையோ, நீங்க திரும்பி வந்ததுமே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேம்மா. அதுவும் இல்லாம உங்க மேல எந்த தப்பும் இல்லம்மா. நான் தான் யார் மேலேயோ இருந்த கோவத்தை உங்க மேல காட்டிட்டேன். நீங்க தான் என்ன மன்னிக்கணும். மன்னிக்கணுமா? மன்னிச்சுட்டா போச்சு. மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கறவங்க அதோட பெரிய மனுஷன் சொல்லுவாங்க. நீங்க ரெண்டு பேரும் பெரிய மனுஷங்க. சரி சரி, டைம் ஆச்சு. பொங்க வைக்கணும். எங்க அந்த பொண்ணை காணாம? தோ மித்ராவே வந்துட்டாங்களே. அம்மாடி, உன் கையால பானை எடுத்து அடுப்புல வைமா. ஐயோ, என்ன இது? மறுபடியும் மித்ரா பொங்க வைக்கிறதுக்கு வந்துட்டா. இவளை என்ன பண்ணி தடுக்கிறதுனே தெரியலையே. மித்ரா, வைமா. போமா, நீயும் பானை எடுத்து வை.
ஐயோ ஐயோ, நாம அவ்வளவு பண்ணியும் மறுபடியும் மித்ராவே பொங்கல் வைக்கிறாளே. சமந்தியம்மா, இங்க பாருங்க, நீங்க அவ்வளவு சொல்லியும் உங்க பேச்ச மதிக்காம மறுபடியும் வேலைக்காரிய விட்டு பொங்கல் வைக்க சொல்றாங்க பாருங்க. உங்க பேச்சுக்கு இங்க அவ்வளவுதான் மரியாதையா? வாய மூடுங்க. இந்த மாதிரி கோல் மூட்டுற வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் வச்சுக்கோங்க. பொங்கல் யார் வைக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது அவங்களோட இஷ்டம். அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, எனக்கு என்ன? என்ன இது? இப்பதான் இவள பொரிய பூகம்பம்னு சொல்லிட்டு இருந்தோம், அதுக்குள்ள காத்து போன பலூன் மாதிரி புஸ்ஸன் ஆயிட்டா. என்னமோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கு மேல உங்க விருப்பம். நாம இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணி இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம், கோயில்ல வந்து பொங்கல் வச்சு பூஜை பண்றோம். அதுல நமக்கு கொஞ்சமாவது புண்ணியம் கிடைக்கணும்ல. நல்லது சொன்னா இந்த காலத்துல யாருதான் கேக்குறாங்க? நாகு, இப்படி நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்காத. நீ யாரு, எப்படிப்பட்டவன்னு இங்க எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமே இந்த சிண்டு முடிகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரிஞ்சுதா? வாங்க வாங்க. வணக்கம். டைம் ஆயிடுச்சு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வான்னு கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பேன் இல்லையா? பூசாரி, இவ்வளவு நேரம் இங்க புயல் அடிச்சிட்டு இருந்துச்சு, இப்பதான் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. பேசாம சட்டு புட்டுன்னு அடுப்பு பத்த வைங்க. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். பொறுங்க, பத்த வச்சிடலாம். பாத்தீங்களா, சாதாரண பொங்கல் வைக்கிறதுக்கே இங்க என்னென்ன தடையெல்லாம் வருது. இதுக்கே இப்படின்னா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுது தெரியல. அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. எல்லா பாரத்தையும் தூக்கி சாமி மேல போடுங்க. யாருக்கு என்ன நல்லது பண்ணணும்னு அந்த சாமிக்கு நல்லாவே தெரியும். நானும் அதைத்தான் நம்புறேன். மித்ரா வைக்கிற பொங்கல் கிழக்கு பக்கமா பொங்கிருச்சுன்னா அந்த அம்மன் உத்தரவு கொடுத்துட்டான்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா மித்ரா என் வீட்டுக்கு மருமகளா வரமாட்டா. ஓ, இதுல அப்படி ஒரு ஐதீகம் இருக்குல்ல. பாப்போம் அம்மன் என்ன உத்தரவு கொடுக்கறான்னு. மித்ரா, ஓலை கிழக்கு பக்கமா பொங்கி வரணுமா? அதுக்கு தோதா ஓலையை வச்சிரு. என்ன? சரிங்கம்மா. என்ன விக்ரம், இன்னைக்கே ஒரே அமைதியா இருக்கீங்க? அதானே, எப்பவும் ஆடியோ பிளேயரை ஃபுல் வால்யூம் வச்சிருப்பேன், என்ன கண்டா மியூட்ல போட்டு வச்சிருக்க? என்ன விஷயம்? பின்ன அங்கிள், இங்கதான் விளையாட ஒண்ணுமே இல்லையே, சுத்த போரா இருக்கு. நான் திருவிழானா ஜாலியா இருக்கும்னு நினைச்சேன். ஓ அப்படியா? சரி, அப்ப அவங்களா போய் பொங்கல் வைக்கிட்டோம், நம்ம போய் ஜாலியா விளையாடலாம். ஐ, உண்மையாவா? ஆமாடா என் குட்டி விக்ரம், நம்ம வேணா டனனக்கா டான்ஸ் கூட ஆடலாம், ஓகேவா? என்ன விளையாட்டு விளையாடலாம்? நீயே சொல்லு. என்ன விளையாட்டு விளையாடலாம்? பலூன் வாங்கி விளையாடலாம். ஆமா, பைட்டா வாங்கி விளையாட முடியும், பலூன் தான் வாங்கி விளையாட முடியும். வாங்கிடலாம் குட்டி விக்ரம். உனக்கு என்ன கலர் வேணும் சொல்லு. தோ இந்த கிரீன் பலூன். கிரீன் தாங்க. ஓகே, அந்த கிரீனா தாங்க. இல்ல, இந்த கிரீன் கொடுங்க. ஏங்க, இந்த கிரீன் தாங்க. வாங்கி விளையாடு. 10 ரூபாய் சார். 10 ரூபாயா? ஆமா சார். 2 ரூபா தானப்பா. விலை ஏறிடுச்சு சார். விலை ஏறிச்சா? அது மட்டும் தான் அட, கொடுத்துட்டு வாயா. வெட்டி போய் அவன்கிட்ட இருக்காது, நானே கொடுக்குறேன். நீ இப்ப கோயிலுக்குள்ள போயிட்டு சாமி கிட்ட உங்க அப்பாவும் அம்மாவும்
எந்த சண்டை சச்சரவும் இல்லாம பழைய மாதிரி ஒன்னா ஒத்துமையா சேர்ந்து வாழணும், சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்க. ஏன் பாட்டி இந்த மாவிளக்கு நான் தான் சாமி கிட்ட வச்சு வேண்டிக்கணுமா? ஏன் நீங்க வேண்டிக்க கூடாதா? குழந்தைங்க வேண்டுதல் தான் சுத்தமாவும் உண்மையாவும் இருக்கும். அதனால பெரியவங்க வேண்டிக்கிறத விட குழந்தைங்களே வேண்டிக்கிட்டா அது அப்படியே நடக்கும்னு இந்த கோயிலோட ஐதீகம். உங்க அப்பா அம்மாவுக்காக உன் மனசுல என்ன நினைக்கிறியோ அதை வேண்டிக்கப்பா, கண்டிப்பா நடக்கும் பாரு. சரி பாட்டி. இந்தா போய் வேண்டிட்டு வா, சரியா? பாத்துப்போ பாத்து. பாட்டி என்னப்பா? இப்போ நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா பாட்டி? இங்க நம்ம பிரச்சனையை சொல்லி சாமி கும்பிட்டா அது நடக்குமா? ஆமா கண்ணு, அது உண்மைதான். ஆமா, உனக்கு என்ன பிரச்சனையா? எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. நான் பிறந்ததுல இருந்து அவரை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. அப்படியாப்பா? ஆமா, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதோ சண்டை. ஆனா அப்பாவை பத்தி பேசினாலே அம்மா கோவமாயிடுறாங்க. எனக்கு எங்க அப்பா பார்க்கணும் போல இருக்கு. அவர் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆசையா இருக்கா? ஆனா அம்மா அவர் யாருன்னு என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு எங்க அம்மா கோவம் குறைஞ்சி எங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருக்கணும். அப்ப நீயும் மாவிளக்கு வாங்கிட்டு வந்து சாமிகிட்ட போய் நல்லா வேண்டிக்க கண்ணு. கண்டிப்பா நீ நினைச்ச மாதிரி உங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துருவாங்க. அப்படியே சொல்றீங்க பாட்டி? ஆமா கண்ணு. அப்ப நான் போயிட்டு வரவா? போயிட்டு வா, போயிட்டு வா தங்கம். பாத்துப்போ மாப்பிள்ள. 10 ரூபா பேலன்ஸ் வாங்கடா. விடுமம் இருக்கட்டும். அங்கிள், ஏய் எங்க போன? இங்க பக்கத்துல தான் போனேன். அங்கிள், எனக்கு 50 ரூபீஸ் தாங்க. 50 ரூபீஸா? எதுக்குடா உனக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட்? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அது சீக்ரெட். சீக்ரெட்டா? அப்படி என்னடா சீக்ரெட்? சொல்லுடா. விடியா. என்னடா பணத்தை கொடுக்குறேன்? இந்தா பாத்து போ. என்னங்க, வெச்சுக்கோங்க, விளையாடுங்க. ஏண்டா பலூன் வச்சு விளையாட நான் என்ன சின்ன குழந்தையாடா? யோ, குழந்தை கூட தெரிஞ்சிருக்கியா உன்னை பத்தி? என்ன மாப்பிள்ள, உன் பையன் கூட நான் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டா? என் பையன் இல்ல, அப்படிதான் இருப்பான். இவளை இப்படியே விட்டா பொங்கல் வச்சு இவங்க கிட்ட நல்ல பேரை வாங்கிட்டு நம்ம பேரை கெடுத்து விட்டுருவா. நாம இப்படி சும்மா உட்காந்துகிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. நாகு, நீ களத்துல இறங்கு. மித்ரா, இருடி வரேன். சரி சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்ன மித்ரா, இப்படி கண்ணை போட்டு கசக்கிட்டு இருக்க? பாத்து, கண் அப்படியே கையோட வந்துட போகுது. சரி சரி, நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நீ போய் உன் கண்ணை கழுவிட்டு வா. பொங்க பானைய நான் பாத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் தானே. பொங்கல் வச்சு முடிச்சிட்டு நானே போறேமா. ஐயோ, என்ன மித்ரா, பாரு கண்ணு எப்படி செவந்திருக்குன்னு. நீ இப்படியே விட்டா கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும். அப்புறம் இதனால உனக்கு முடியாம 2-3 நாள் படுத்துட்டேன்னா மத்த வேலையெல்லாம் யாரு பாக்குறது? அதான் அடுப்ப நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. போமா, போ, போய் கண்ணை கழுவிட்டு வா. எந்திரி, போமா, போ, நான் பாத்துக்கிறேன். போடி போ. இப்ப பாரு பொங்கல் என்ன ஆகுதுன்னு. பொங்கல் கிழக்கால பொங்குனாதானே நல்ல சகுனம். அதுவே மேற்கால பொங்கிட்டா நாகு. ஐயோ, இந்த அண்ணி வேற. நாகு, என்ன நீ அடுப்புக்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல நீ. மித்ரா வச்ச பொங்க பானை அடுப்பு அணையிற மாதிரி இருந்துச்சு. அதான் இந்த நெருப்பெல்லாம் உள்ள தள்ளி விட்டுட்டு இருந்தேன்.
நெருப்ப தள்ளி விட போறியா? ஆமா, மித்ரா எங்க? அவளா? இத பாருங்க அண்ணி, எப்படி புகை வருது பாருங்க. அவ கண்ணுல இந்த புகை பட்டுருச்சான். அதான் கண்ணை கழுவிட்டு வரேன்னு அவ போயிருக்கா. நீ ஒண்ணு தள்ளி விட வேண்டாம், அவ வந்து பாத்துக்குவா. நீ எந்திரி. இல்ல அண்ணி, அவ பாவம்ல, அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான். இத பாருங்க. நீ ஒண்ணும் பண்ணாம இருக்கிறதே மித்ராவுக்கு பெரிய ஹெல்ப் தான். முதல்ல எழுந்திருச்சிங்க வா. உன்னதான் இங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. மித்ரா, இப்பவும் தப்பிச்சிட்டல, பாத்துக்கிறேன். இவன் எதுக்கு விளக்கோட போய்கிட்டு இருக்கான்?